ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் எப்படி யாதவ பிரகாசருடைய பிடிப்பிலிருந்து ராமானுஜர் வெளியில் வந்தார்னு பார்த்தோம். நம்ம எல்லாம் பிறவி பிடிப்பிலிருந்து விடுவிக்க வந்தவர் ராமானுஜர். அவரை யாதவ பிரகாசரின் பிடியில் எப்படி வைப்பான் வரதன்? ஆகையால லீலையாக அவரை ராமானுஜரை வெளியில் கொண்டு வந்து விட்டார். அந்த பிடிப்பிலிருந்து வந்த ராமானுஜருக்கு ஒரே பிடிப்பாக இருந்தது திருக்கச்சி நம்பிகள்தான். அவரையே தனக்கு குருவாக ஏற்றுக்கொள்ள வேணும்னு காத்திருந்தார் ராமானுஜர். ஆனால் திருக்கச்சி நம்பிகளோ உனக்கான ஆச்சாரியரை வரதனே கூறுவான்னு தட்டி கழித்து வந்தார். ராமானுஜரோ திருக்கச்சி நம்பியும் வரதனின் சேவையுமே கதின்னு இருந்தார். இப்போ இந்த மாதிரி நிலைமையில தான் காலவந்தாருக்கும் உடல்நலை குறைவு ஏற்படுகிறது. அதனால தனக்கு அடுத்தபடியாக இதையெல்லாம் இந்த ஸ்தாபனத்தை எல்லாம் எடுத்து நடத்த ராமானுஜர் ஒருவராலேயே முடியும்னு மனதில் நினைத்து கொண்டு அங்கிருந்து பெரிய நம்பிகளை அழைக்கிறார். பெரிய நம்பிகளை அழைத்து, நீர் காஞ்சிபுரம் சென்று நம் ராமானுஜரை இங்கு அழைத்து வாரும். எனக்கு அடுத்தபடியாக இதையெல்லாம் அவர்தான் எடுத்து நடத்த வேணும்னு சொல்ல பெரிய நம்பிகளும் நேரே காஞ்சிபுரம் வருகிறார். நேரே திருக்கச்சி நம்பி வந்து பார்க்கிறாராம். அவர் மூலமாக ராமானுஜரை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அவர் இப்போதான் தீர்த்த கைங்கரியத்திற்காக நீர் எடுத்து வர சென்றிருக்கிறார். பெரிய நம்பிகளும் அங்கேயே செல்கிறாராம். போகும்போது ராமானுஜர் காதல விழும்படியாக ஆளவந்தார் இயற்றிய பாசுரங்களை எல்லாம் பாடுகிறார். அது பக்தியோடு ஸ்ரத்தையோடும் உன்னதமான கருத்துக்களோடும் இருக்கும். அந்த பாசுரங்களை எல்லாம் கேட்டு ராமானுஜருக்கு ஒரு ஈர்ப்பு வருகிறதாம். அவரையும் அறியாமல் அவர் உள்ளத்தில் அத்தனை ஆனந்தம் எழுகிறது. அதனால நேரே அவரிடம் வருகிறாராம். பெரிய நம்பிகளிடம் கேட்கிறார், இதையெல்லாம் யார் இயற்றியதுன்னு கேட்க, அப்போ பெரிய நம்பிகளும் மிகவும் கர்வத்தோடு தனது ஆச்சாரியன் பெயரையும் அவருடைய வைபவத்தை எல்லாம் ராமானுஜருக்கு சொல்கிறார். அதை கேட்கும்போது ராமானுஜருக்கு இன்னும் ஆனந்தமானதாம். ஏற்கனவே திருக்கச்சி நம்பிகள் எல்லாம் ஆளவந்தாரை பற்றி சொல்லி இருக்கிறார். இப்போ மேலும் பெரிய நம்பிகள் மூலமாகவும் அதை கேட்டு ராமானுஜருக்கு அவர் மீது இருந்த ஈர்ப்பானது இன்னும் அதிகரிக்கிறது. எப்படியாவது அப்படிப்பட்ட மகானை சந்தித்தே ஆக வேண்டும், அவர் திருவடிகளை நாம் ஸ்பரிசித்தே ஆக வேண்டும்னு ஆவலோடு இருக்கிறார் ராமானுஜர். அப்போ பெரிய நம்பிகளும் சொல்கிறாராம், அவரும் உன்னை காணவே ஆசையாக இருக்கிறார்னு சொல்ல இப்போ ராமானுஜரை திருவரங்கத்திற்கு அழைத்து போக பெரிய நம்பிகள் தயாராகிவிட்டார். கடம்பரத்துக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வரணும் இல்லையா? ராமானுஜருக்கு உறவாக இருக்கிறது வரதன் தான். வரதனும் திருக்கச்சி நம்பிகளும் வரதனிடம் விடை பெற்றுக்கொண்டு திருக்கச்சி நம்பிகளின் ஆசையும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நேரே கிளம்புகிறார் ராமானுஜர். இவ ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கா. இதற்கிடையில் அந்த பக்கம் ஆளவந்தாருக்கு இன்னும் உடல்நடை குறைகிறது. அவருக்கு இப்போ பிறந்து விட்டது. தனக்கான நேரம் கொஞ்சம்தான் இருக்கிறதுன்னு நேர மடத்திற்கு போனாராம். அங்கிருக்கும் தனது சீடர்களிடம் சொல்கிறார், எமக்கு அடுத்தபடியாக ராமானுஜர் தான் இதையெல்லாம் எடுத்து நடத்த வேணும் அப்படின்னு ராமானுஜரை இதற்குள் கொண்டு வரும் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறார். அதற்கு இந்த ஆளவந்தார் இப்போ விடைபெற்று போகிறான்றது மற்ற சீடர்களுக்கெல்லாம் தெரிந்து எல்லோரும் துக்கக்கடலில் மூழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி ஆளவந்தார் தேற்றுகிறாராம். இதற்கிடையில் பாதி வழி வந்துட்டுருக்கா இல்லையா பெரிய நம்பிகளும் ராமானுஜரும், அவர்களுக்கும் இந்த செய்தியானது சென்றடைகிறது. இதற்குள் இங்கு ஆளவந்தார் திருநாடு அலங்கரித்தாகிவிட்டது. இப்போ இந்த செய்தி பெரிய நம்பிகளுக்கும் ராமானுஜருக்கும் விழ 2 பேருமே துடிதுடித்து போகிறார்கள். ஒருவரை தேற்றிக்கொண்டு ஒரு வழியாக திருவரங்கம் வந்து சேருகிறார்கள். அப்போ ஆளவந்தாரை பார்த்து ராமானுஜருக்கு ஒரே ஏக்கம். இப்படிப்பட்ட மகானை அவரை நேரில் உயிரோடு இருக்கும்போது சந்திக்க முடியவில்லையேன்னு ஒரே ஏக்கப்படுகிறார். அப்போ அங்கே அருகில் இருந்தவர்களெல்லாம் சொல்கிறார்களாம், இவர்தான் ராமானுஜர், இவரை காணத்தான் ஆளவந்தார் அத்தனை ஆசைப்பட்டார்னு சொல்ல ராமானுஜருக்கு ஒரே எண்ணற்ற கேள்வி மனசில். நம்மை போன்ற எளியவனை இப்பேற்பட்ட மகான் சந்திக்க நினைத்தாரே, என்ன சொல்ல நினைத்தாரோன்னு அவர் மனசுக்குள்ள அத்தனை குமுறல் இருந்தது. இப்போ ராமானுஜர் ஆளவந்தாரின் எண்ணங்களையெல்லாம் எப்படி தெரிந்து கொள்ளப் போகிறார்? இந்த மகா சமஸ்தானத்தை, இந்த மகா வைணவ சாம்ராஜ்யத்தை எப்படி நடத்தப் போகிறார்? இதையெல்லாம் காத்திருந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக.